தமிழ்நாட்டிலே பேர் போன குடும்பம் கலைஞர் குடும்பம். யாரு பெருசா இருக்காங்களோ அவங்கள பார்த்து ஆணு வாயை பொழந்து அவங்கள புகழ்ற ஒரு கேடுகட்ட புத்தி தான் இந்த விஜய்க்கு. அவர் வாழ்க்கை முழுக்க ஏழை எளிய மக்களுக்காக தன் சொத்தை கொடுத்தவர். இவர் வெளிநாட்டுல இருந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரை இறக்குறப்பல இவருடைய பணத்தில் தான் வாங்கியிருக்காரு. இவர் தான் ஓட்ட போறாரு. இந்தியாவில் ஒரு இறக்குமதி வரியை கட்ட சொல்றாங்க. அதை கட்ட முடியாது, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வரி கட்ட மறுத்த வரி ஏய்ப்பாளர் இவர் எம்ஜிஆரோட தன்னை ஒப்பிட்டாரு. எம்ஜிஆர் தன் ஆட்சியில எல்லா எம்எல்ஏ அமைச்சர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, நீங்க ஆட்சியை வச்சு தான் சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் திருப்பி முதலமைச்சர் ஆக மாட்டேன், நீங்க யாராவது கட்சியை நடத்திக்கோங்க, சம்பாதிக்கணும் வேற தொழில் பண்ணிக்கோங்க, ஆனா ஆட்சியை வச்சு சம்பாதிக்க கூடாது என்று கட்டளையிட்டார். அவர் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பெரிய கரப்ஷன் கிடையாது. திமுக ஆட்சியில் இருந்த ஊழலை ஒழிப்பதற்காகத்தான் திமுக இருக்கிற திமுக கட்சிக்காரன் சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறக்காக கட்சி அவருங்க 150 கோடியில பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு 100 ரூபா டிக்கெட்டை 400 ரூபாய்க்கு வித்து, 100 ரூபா டிக்கெட்டை 500 ரூபாய்க்கு வித்து, அந்த ரசிகனுடைய ரத்தத்திலும் சதையிலும் வளர்ந்து அவனுக்கு ஒத்த காசு கூட கொடுக்காம இன்னும் அவனை அட்டையா உறிஞ்சி, நீங்களும் எம்ஜிஆர் ஒண்ணு. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன்